Celebrate this festive season with Adiyar Anandabhavan Sweets and Snacks. We accept bulk orders. No compromise. Unga side liya, enga side liya. GT Holidays, South India's #1 travel brand. Appavum, ippavum, eppavum. Chennai. Adhiredi collection, Saravedi celebration. அரசியலா பார்க்க மனிதாபிமானத்தோட இதை பொறுத்த வரைக்கும் கரூர்ல மொத்தம் 41 பேர் இறந்ததுல 31 பேர் 27 குடும்பங்களை சார்ந்தவங்க. ஒவ்வொரு வகையிலும் நான் நேரடியா அந்த குடும்பத்தோட தொடர்புள்ளோம். தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பங்களோடும் நேரடியா நாங்கள் தொடர்புல இருக்கேன். நேற்று ஒரு இல்லத்திற்கு இரங்கல் சொல்றதுக்காக போயிருக்கோம். அந்த தம்பி சனிக்கிழமை இந்த கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை பெண்காட்ட போகக்கூடிய தம்பி. டிசம்பர் மாசம் அந்த தம்பிக்கு திரும்பணும். அவர் குடும்பத்துல ஒரு கோரிக்கை தேவை இருந்தப்ப என்னை சந்திச்சிருக்காங்க. அவங்களுக்கான தேவைகளை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த தம்பி எப்பொழுதாலே அந்த நாங்க வேடிக்கை பார்க்கதான் அந்த தம்பி போனாங்க. அந்த லீவ் தேர்தல் அவருடைய நண்பர்கள் அந்த அதாவது ஒரு அரசியல் நிகழ்வாக இவங்க பண்ணாங்க, அவங்க பண்ணாங்க, இவங்க மேல குற்றச்சாட்டு, அவங்க மேல குற்றச்சாட்டு, அது போன்ற கருத்துக்களை நம்ம எடுக்காம இனி வரக்கூடிய நாட்கள் இது மாதிரி ஒரு குடும்பத்திலையும் நம்ம நேரடியாக அவங்களோட பங்கெடுத்திருக்கிறோம். அவங்களோட அந்த நட்பு முறையில நம்ம இருக்கிறோம். அந்த துயர சம்பவங்கள் என்பது யாராலும் 20 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை, இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு அரசியலா இது யாரும் பார்த்துட வேண்டாம். அரசியல் களத்துக்கு நம்ம அதை போயிட வேண்டாம். வரக்கூடிய நாட்கள்ல இது மாதிரி எந்த அரசியல் கட்சியுடைய கூட்டமா இருந்தாலும் இது போன்ற நிகழ்வு இல்லாத அளவிற்கு அது ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பணி. முக்கியமான அந்த இடம் ஒரு பகுதியாக கொடுத்தாங்க. காவல்துறை நீங்களும் வருகிறீங்க, நிறைய பல ஆண்டுகளா நீங்க தொடர்ந்து இந்த பணிகள் இருக்கிறீங்க. அவங்க கேட்ட இடங்கள் முதல்ல லைட் ஹவுஸ், அதுல எவ்வளவு பேர் நிக்கலாம் நீங்க சொல்லுங்க. லைட் ஹவுஸ்க்கான டென்ஷன் இல்ல, அது ஒரு டர்னிங் பாயிண்ட். அந்த இடத்துல திரும்புற இடம் தானே, அந்த திரும்புற இடங்கள்ல அந்த லைட் ஹவுஸ்க்கான எவ்வளவு பேர் நிக்க முடியும்? பத்திரிகையாளர் நீங்க தான் உலகத்துக்கு சொல்லணும். மேலும் முக்கியமா அதே மாதிரி அடுத்து கேட்டது உழவர் சந்தை. உழவர் சந்தையில எவ்வளவு பேர் நிக்க முடியும் பார்க்கணும். உங்களுக்கே தெரியும், எல்லா பத்திரிகையாளருக்கும் உழவர் சந்தையில எவ்வளவு பேர் கூட்டணிக்க முடியும், லைட் ஹவுஸ் கார்னர்ல எவ்வளவு பேர் நிக்க முடியுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் விவசாயத்துல எவ்வளவு பேர் நிக்க முடியுங்கிறத பாருங்க. இந்த 3 இடங்கள்ல எது அதிகமான நபர்கள் இருக்க முடியும், எது அதிகமான நபர்கள் கலந்து கொள்ள முடியும், பொதுமக்களுக்கு எந்தவித போக்குவரத்து இடையூறு இல்லாம எந்த இடங்கள்ல அந்த கூட்டம் நடந்தா மக்களுக்கு சிரமம் இல்லாம இருக்குங்கிறது நீங்களே ஒரு கடை சிந்திச்சு பாருங்க. லைட் ஹவுஸ் கார்னர் கொடுக்குறதா ஒரு கால் பக்கத்துல அமராவதியா இருக்கு, இந்த பக்கம் பெட்ரோல் பங்க் இருக்கு, அது ஒரு திரும்புற இடம், நகர விட்டு வெளியே போற இடத்துக்கு திரும்புற இடங்கள். அந்த இடத்துல அதை சந்திக்கிறதா ஒட்டு மொத்தமா மாநகரம் முழுக்க ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல இருந்திருந்தா ஒரு அதிகபட்சம் ஒரு 7000 பேர் நிக்கலாம், 5000 ஒரு 7000 பேர் நிக்கலாம். நீங்க உழவர் சந்தை கொடுத்திருந்தா ஒரு 3000 ஒரு 5000 பேர் நிக்கலாம். சேர் போட்டாலும் நம்ம அந்த இடத்துல ஒரு 2000 சேர் தான் போடுறோம். அது மாதிரிதான் கூட்டங்கள் ஏற்பாடு பண்ணோம். பொதுவா ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்துறதுங்கிறது நாங்க நடத்தும் போது 1000 பேர் கலந்துக்கிட்டா அதுக்கான இடத்தை தேர்வு செய்யலாம். 5000 பேர் கலந்துக்கிட்டா 80 ரோட்ல போடணும் முடியும். அப்போ ஒரு அரசியல் கட்சி எவ்வளவு கூட்டங்கள் வருகிறதோ அந்த இடத்தை தேர்வு செய்ய வேண்டியது அரசியல் கட்சியுடைய கடமை. நாங்க அப்படிதான் பாருங்க. முகர்வுலா நடத்தணும். என்னுடைய தலைவர் அவர்கள் வருகிறது சிறப்புரையா இருந்தாங்க. அப்ப எவ்வளவு பேர் வருவாங்க? நாங்க 2 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் வருவாங்க எதிர்பார்த்தா 2 லட்சம் பேர் வந்தாங்க. அப்ப அந்த நிகழ்வு 2 லட்சம் பேர் வர்றாங்கன்னா அதற்கான வாகன நிறுத்துமிடம், அந்த கூட்டத்திற்கான அமர்ந்து கூட்டத்தை கேட்கக்கூடிய அளவிற்கான பிரச்சார இடங்கள், அந்த மாதிரி இடங்கள் நாங்க தனியார் இடத்தை தேர்வு பண்ணி அந்த இடத்துல அனுமதி கேட்டு வாங்கி அந்த இடங்கள் கூட்டங்கள் நடத்துறோம். இப்ப வரக்கூடிய கூட்டங்கள் அந்த அரசியல் கட்சி எவ்வளவு கூட்டங்கள் என்பதை நாங்கள் தான் தீர்மானிக்கணும். அனுமதி கேட்கும் போது நாங்க 1000 பேர் கலந்துக்கிறேன்னு சொல்லுவதும் 2000 பேர் கலந்துக்கிறதும் ஓரளவுக்கு காவல்துறை அதை தீர்மானிக்கிறாங்க. எவ்வளவு பேர் வருவாங்க தீர்மானிக்கிறாங்க. அதுக்கான பாதுகாப்பு காவல்துறை கொடுக்குறாங்க. அதுல இப்ப நீங்க ஒரு குக்கர்வுலா நடந்தா நீங்க எல்லாரும் அந்த கூட்டத்துக்கு வந்துருக்கீங்க. அங்க வரக்கூடியவங்களுக்கு குடிநீர் பாட்டில் தொடங்கி பிஸ்கெட்ல இருந்து என்ன அவங்களுக்கு தேவையோ, ஒரு வேலை யாராவது சுகர்ல இருந்தா கூட அவங்களுக்கு தேவையான வசதி அங்க ஏற்பாடு செய்யப்படுறத நீங்க பாத்தீங்க. அந்த குறையா சொல்லுங்க. யாருமே பத்திரிகை குறைகளா எடுத்துக்க வேணாம். நீங்க இதே விவசாய சம்பவம் அடுத்த நாள் பாத்தீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000-2000 செருப்புகள் அங்க இருக்கு. ஒரு எம்டி தண்ணி பாட்டில் தான் ஒண்ணு அதை நீங்க யாரா குடிச்சா தண்ணி பாட்டில் எம்டி பாட்டில் கீழே தானே கிடக்கு. செருப்பு எப்படி கீழே கிடச்சு அதுதான் கிடக்கும். வந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு குடிநீர் ஏற்பாடோ அல்லது அவங்களுக்கு தேவையான ஒரு பிஸ்கட்டோ அல்லது அவங்களுக்கு தேவையான வசதிகள் செய்வது அந்தந்த அரசியல் கட்சியினுடைய
அவங்கதான் ஏற்பாடு செய்யணும். யாரு கூட்டம் நடத்துறாங்களோ அவங்கதான் ஏற்பாடு செய்யணும். இதுல குறைகளா சொல்லி திரும்பவும் சொல்லுங்க, குறைகளா சொல்லுங்க. அவர்கள் அந்த இடத்துல அதை செய்திருக்காங்க. தண்ணி வசதி தான் 11 மணிக்கு கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. 12 மணிக்கு பேசுறதா பொதுச்செயலாளருடைய பேட்டி நீங்களே பத்திரிகையிலேயே தொலைக்காட்சியிலையும் போட்டுருக்கீங்க. 12 மணிக்கு நடக்க வேண்டிய கூட்டங்கள் 11 மணிக்கு வருகை இருக்காங்க. 10 மணில இருந்து வர ஆரம்பிச்சாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேட்ட வரைக்கும் விசாரித்த வரைக்கும் 4 மணிக்கு அந்த இடத்துல ஒரு 5000 பேர் இருப்பாங்க அப்படின்னா பொதுவான கருத்து. சில பேர் உங்ககிட்ட கூட நானும் பேசினேன், எவ்வளவு பேர் இருக்காங்க நீங்க சொன்னீங்க 4000 ஒரு 5000 பேர். அப்ப அது குறித்த நேரத்துல அந்த கூட்டங்கள் நடந்திருந்தாங்களோ அல்லது 12 மணிக்கு சொல்லி ஒரு 4 மணிக்கு நடந்திருந்தாலும் இது போன்ற ஒரு அசம்பாதம் நடந்திருக்காது அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கருத்தா இருக்கு. சனிக்கிழமை கரூர் சம்பள நாள், 5 மணிக்கு டெக்ஸ்ல வேலை முடிச்சு சம்பளம் வாங்கக்கூடியவங்க, வேலைக்கு போறவங்க, ஒரு பில்டிங் வேலைக்கு போறவங்க, கொத்தனார் சித்தா வேலைக்கு போறவங்க கூட 5 மணி 6 மணிக்கு முடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு வீடுகளுக்கு செல்லக்கூடியவங்க அந்த இடத்துல பெருந்தெல்லாம் வருகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கருத்தா இருக்கு. எனவே வந்து அந்த ஏற்பாடுகள் என்பது காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கும், அரசு கேட்கக்கூடிய இடங்கள் கொடுக்கும். நான் இன்னும் கூட கொஞ்சம் நீங்க வெளிப்படையா பிராக்டிகலா பத்திரிகையாளர் நீங்க இது மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை போயிட்டு இருக்கு. இப்ப அரசு கொடுக்க வேண்டிய இடங்கள் எவ்வளவு, எந்தெந்த இடங்கள், அந்த இடங்கள்ல கேட்கும் போது அரசு கொடுக்கும். அரசியலா கூட சில நேரங்கள் எடுத்துக்கிறாங்க. இந்த இடங்கள் கேட்டா கொடுக்கல, அந்த இடங்கள் கேட்டா கொடுக்கல அப்படின்னு கேட்க சொல்ல அரசு ஒரு அரசியலா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கேட்கக்கூடிய இடங்கள் நம்மளுடைய தலைவர் பேசக்கூடிய வரக்கூடிய மக்களுக்கு போதுமான இடமான யார் தீர்மானிக்கணும்? அது அரசியல் கட்சிகள் தான் தீர்மானிக்கணும். நாங்க தீர்மானிக்க 2 லட்சம் பேர் வந்தாங்கன்னா இந்த இடம் போதுமானது தனியார் இடத்துக்கு போகணும். அந்த மாதிரி அந்த அரசியல் கட்சிகள் தான் இடங்கள் தேர்வு செய்கின்ற பொழுது இந்த இடம் சரியா வருமா? அரசாங்கத்துல இருக்கக்கூடிய காலி இடங்கள்ல ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டம் போட்டு அந்த கூட்டத்துல தீர்மானிக்கப்பட்ட 11 இடங்கள்ல அனுமதிக்கப்பட்ட இடங்கள்ல அனுமதி கேட்பது கொடுக்குறாங்க. அதாவது இது குறைகளா நான் சொல்லல, குற்றச்சாட்டு தான் சொன்னேன். இனி வரக்கூடிய நாட்களையாவது இந்த எல்லா அரசியல் இயக்கங்களுமே இது போன்ற தவறுகள் வராத அளவிற்கு சரி செய்து கொள்வாங்க. மாற்று கட்சிகள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செருப்புலாம் எப்படி வீசுவாங்க? ஜெனரேட்டரை யார் ஆஃப் பண்ணுவாங்க? மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. முக்கியமா ஆபாச வார்த்தைகள் நிறைய நாட்டிலாம் வருது. அப்படி ஒரு மாதிரி மாற்று கட்சியினர் எல்லா தொலைக்காட்சிகளும் ஆங்கில தொலைக்காட்சிகள் எல்லா லைவ்ல சோசியல் மீடியாவும் அப்படி ஒரு சம்பவங்கள் இருந்திருந்தா உங்க கண்ணுல உங்க லைவ்ல எதிர்படாம வெளிப்படையா பேசணும். அதாவது ஒரு அரசியல் கருத்துக்காக ஒருத்தர் கேட்கக்கூடிய கேள்வி இன்னொரு இடத்துல கேட்கறது, நான் சொல்ற பதில் இன்னொரு இடத்துல கேட்க என்பது இல்லாம இது 41 பேர் இறப்பு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு. பொதுவா ஒரு 100க்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு, ஒரு துயர சம்பவம். அப்ப நம்ம வந்து நாட்டு மக்களுக்கு எந்த இடங்கள்ல தவறு இருக்கிறது சொல்ல வேண்டிய கடமை பத்திரிகை தொலைக்காட்சி. இப்ப நீங்க எல்லாரும் அந்த இடத்துல லைவ் விசிருக்கும் போது ஜெனரேட்டர் ரூம்ல போய் யார் ஆஃப் பண்ணிருப்பாங்க? அந்த இடத்துல நடக்கக்கூடிய இடங்கள்ல அப்படி இருக்கக்கூடிய ஒரு 10,000 பேர், 15,000 பேர், 20,000 பேர், 25,000 பேர் இருக்கணும். அவ்வளவு பெரிய கூட்டங்களுக்குள்ள போய் நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தரோ 5 பேரோ 10 பேர் அது மாதிரி ஒரு அசாந்த சூழ்நிலை உருவாக்க முடியும். பிராக்டிகலா யோசிப்பாங்க. இப்ப நீங்க ஒரு 30 பேருக்கு 50 பேர் பத்திரிகையாளர் இருக்கீங்க, ஒருத்தரோ 2 பேரோ ஒரு தவறான ஒருத்தர் உள்ள வந்து உங்ககிட்ட ஒரு கருத்து பண்ணாருன்னா நீங்க அதை அனுமதிக்கிறீங்க. பொதுவான ஒரு கேள்வி கேட்கணும், எப்படி அனுமதிப்பாங்க? இப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய அவருடைய தொண்டர்கள் அதுல இருக்காங்க, அந்த கட்சியை சார்ந்தவங்க அங்க இருக்காங்க. யார் அந்த இடங்கள்ல அது போன்ற ஒரு விஸ்மத்தனமான பிரச்சனையில ஈடுபடுறாங்களோ அப்ப அவங்க அந்த இடத்துல கேட்பாங்க, அந்த இடத்துல இருப்பாங்கல்ல. அது நீங்க முதல்ல பத்திரிகையில நம்ம தான் அதை பார்க்கணும். நம்ம லைவ்ல எல்லாரும் போட்டீங்க, ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு ஆங்கில வச்சு லைவ் இந்த ஜெனரேட்டர் ரொம்ப நீங்க பாருங்க. உள்ள வரும்போது அந்த ஜெனரேட்டர் அவங்க அந்த யார் அந்த ஜெனரேட்டர் ஏற்பாடு பண்ணாங்களோ இன்னும் கூட நான் அதை விளக்கமா சொல்றேன். இந்த ஜெனரேட்டர் ஆஃப் ஆகும்போது கூட ஸ்ட்ரீட் லைட் ஆஃப் ஆகும். இந்த ஜெனரேட்டர் ஆஃப் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு கூடுதலா போட்ட லைட் இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் ஆஃப் ஆயிடும். எந்த இடத்துலயும் வந்து அப்ப கூட ஒரு இபி சப்ளை கட் ஆகல, ஸ்ட்ரீட் லைட் ஆஃப் ஆகும். அது நீங்க ரொம்ப தெளிவா பாருங்க. உங்களை மாதிரி இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் தான் அதை லைவ் பண்ணிருக்காங்க அந்த நேரங்கள்ல. அதுதான் நம்ம கூட்டிக்கலாம். அப்ப அவங்க மக்கள் கூட்ட நெரிசல் அதிகமாகி அந்த இடத்துல வந்து தாக்கு பிடிக்க முடியாம இன்னொரு இடத்துல தேடி போகும்போது அந்த தடுப்பு உடைச்சு உள்ள போய் அதன் மூலியமா அதை சப்ளை கட் பண்றாங்க. அதுக்கான நிகழ்வு அது அவங்களுடைய பொறுப்பு. அதுதான் அவங்க பார்த்திருக்காங்க. இதுதான் நீங்க லைவ் பண்ணிருக்கீங்க. இதுல எந்த இடங்கள்ல வந்து யாராவது பாருங்க, அதாவது நான் பார்த்த வரை, நான் கேள்விப்பட்ட வரை அவர்களுடைய எல்லா தொலைக்காட்சியிலையும் அந்த செய்திகளை பார்த்து என்னிடம் சொன்ன பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருந்தாங்க.
பாதிக்கப்பட்டவர்கள் தலையில கையை வச்சு கையை நீட்டி தனக்கான உதவிகளை கேட்கிறார். அதை நீங்க பார்த்திருக்கீங்க. ஒரு தம்பி வந்து தண்ணி பாட்டு உட்பட கீழே வந்து கேட்கிறாங்க. அதை தொடர்ந்து பேச்சு போயிட்டு தன்னுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக அது போன்ற சம்பவங்கள் பேச்சினுடைய துவக்கத்திலேயே இருக்கு. அந்த சம்பவங்கள் நடந்து செல்வதோடைய கொஞ்ச நேரங்கள்ல தான் தண்ணி பாட்டில் அவங்களே எடுத்து கொடுக்குறாங்க. கேட்டப்ப அவங்களுடைய கவனங்கள் போகல. அதன் பிறகு ஒருத்தர் போய் சொல்லிதான் தண்ணி பாட்டில் எடுத்து கொடுக்குறாங்க. அது நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த நீங்க அந்த லைவ்லயும் பாத்தீங்க. சில சேனல்ல அந்த லைவும் போட்டிருக்கீங்க. அதோட எந்த அரசியல் கட்சி ஒரு கூட்டங்கள் அந்த அரசியல் கட்சியுடைய சீட்டோட அந்த வாகனத்துடைய பிரச்சாரம் முன் சீட்ல இருப்பாங்க அல்லது கூட்டம் அதிகமா இருந்தாச்சு அந்த வாகனத்துக்கு மேல ஏறி இருக்கக்கூடிய பொதுமக்கள் தன்னுடைய தொண்டர்களை பார்த்து கையசிப்பாங்க. ஆனா இந்த கூட்டத்தில் நடந்தது நீங்க எல்லாருமே லைவ் கூட்டத்திற்கு ஒரு 5 பேருக்கு முன்னாடி வாகனத்துக்கு ஸ்கிரீன் போட்டாச்சு லைட்டா முன்சீட்ல தான் எல்லாரும் உட்காரவங்க கையெழுப்பாங்க, மேல நின்று கையெழுப்பாங்க. இது வழக்கமான அரசியல் தலைவர்கள் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனா இது அது நேர்மாறா வந்து அந்த 500 மீட்டருக்கும் ஏறந்தால் அந்த வாகனத்தை செல்வதற்கு 1 மணி நேரம் அதை கடந்து செல்வதற்கான சூழல் உருவாய். அந்த இடங்கள்ல கூட சொன்ன வழக்கு காவல்துறை அதிகமா இருக்கு. முன்னாடி வாகனத்துல முன்பகுதியில நின்று அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டானாலுக்கு கையெழுத்தாலும் மேல இருந்து கையெழுத்தாலும் அந்த இடங்கள்ல இது போன்ற கூட்ட நெரிசல் வந்திருக்காது அப்படிங்கிறது பொதுவான மக்களுடைய கருத்து. ஆக எல்லா இருக்கக்கூடிய மக்களும் கூட்ட இடத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டதா என்பது பொதுமக்களுடைய ஒரு சந்தேகப்பாடு. தன்னை பார்க்க வேண்டியவங்க எல்லாரும் பொதுமக்கள் அந்த பொதுக்கூட்டம் நடக்கக்கூடிய இடங்களுக்கு வந்தாதான் சரியா இருக்கும். அது வரைக்கும் முன்சீட்ல இருக்கக்கூடியவங்க அந்த கூட்டத்துக்கு 500 மீட்டருக்கு முன்னாடி ஏன் வந்து வண்டிக்கு வாகனத்துக்கு உள்ள போகணும், ஸ்கிரீன் போகணும், லைட்டா போகணும். இது ஒரு பொதுவான எதிர்மறையான கேள்வி இருக்கு. நான் இருக்கக்கூடிய பத்திரிகையில எல்லாத்துக்கும் தொடர்ச்சியா எங்களுடைய இயக்கத்தின் சார்பில் பத்திரிகைகளை சந்திப்பு நடந்தாலும் இது மாதிரி கேள்விகள் இருக்கு. சோசியல் மீடியால இது போன்ற கேள்விகள் இதுவரைக்கும் யாராவது இந்த கூட்டம் நடத்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவங்க யாருக்கிட்டையாவது ஒரு கேள்வி ஒன்று முன்னு சொல்லணும், இல்ல அவங்களால அதுக்கான விளக்கங்கள் சொல்ல முன்னோடு ரெண்டும் எதுவுமே இல்லை. ரவுண்டானால அவர் பஸ் பார்த்துட்டுதான் போனாரு அப்படின்னு அந்த வீடியோ கூட ரவுண்டானா வரைக்கும் முன்வரிசையில் நின்றவங்க மேல நின்றவங்க ரவுண்டானால ஒரு இடங்கள்ல மேலே கையை காட்டிட்டு கீழே போறாங்க. ரவுண்டானா முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்ட அரங்கத்துக்கு போற வரைக்கும் ஏன் உள்ள போனவங்கதான் பொதுமக்களுடைய கேள்வி. அப்ப அந்த வழியிடையே 500 மீட்டர் தூரத்துக்கு நின்றவங்க முன் சீட்ல இருந்திருந்தாலும் மேல இருந்திருந்தாலும் அங்கேயே பார்த்துட்டு அப்படியே போயிருப்பாங்க. கூட்டத்துக்குள்ள வந்திருக்க மாட்டாங்க. தன்னோட வந்த 3-4,000 பேர் கூட்டமும் சேர்ந்து உள்ள வரும்போதுதான் இது போல நெரிசல் ஏற்படுது. அது சில தினங்களுக்கு முன்பா அதிமுக கூட்டம் எடுத்து ஒரு 15,000 பேர் வரைக்கும் அங்க கலந்துருப்பாங்க. அந்த கூட்டங்கள்ல எந்தவித பாதிப்புகளும் இல்லாம இருக்கு. அப்ப இந்த கூட்டங்கள்ல மட்டும் எப்படி பாதிப்புகள் வருது? வழக்கமா ஒரு கருத்து சொல்லுவாங்க, சகோதரர் கூட கேட்கிறாங்க, வழக்கமான ஒரு கருத்து சொல்லுவாங்க. நான் வந்து ரெகுலரா வண்டி ஓட்டுவேன், கார் ஓட்டுவேன், எல்லா நாளும் நான் வேகமா தான் போவேன். சில நாளும் நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன், ஆனா எல்லா நாளும் வேகமா தான் போவேன். ஒரு நாளும் ஆக்சிடென்ட் ஆகல, இன்னைக்கு மட்டும் எனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு ஒருத்தர் கேட்கற மாதிரி இருக்கும். எல்லா ஊர்லயும் கூட்டம் நடத்துறேன், எந்த ஊர்லயும் நடக்கல, இந்த ஊர்ல மட்டும் ஏன் நடக்குங்கிற கேள்வி. நான் எல்லா நாளும் வண்டி ஓட்டுறேன், வேகமா தான் ஓட்டுறேன், ஆனா இந்த நாள் மட்டும் இன்னைக்கு மட்டும் எனக்கு எப்படி என் கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேட்கற மாதிரி இருக்கும். எல்லா ஊர்லயும் எவ்வளவு பேர் மயக்கம் அடைஞ்சாங்க, எவ்வளவு பேர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாங்க, விக்கிரவாண்டியில நடந்தப்ப இறந்தது, மதுரையில மாநாடு நடந்தப்ப இறந்தது, ஒவ்வொரு ஊர் வரையும் தெளிவா அரசின் சார்பில் விளக்கம் சொன்னாங்க. அது எல்லாரும் உங்களுக்கும் தெரியும். அப்ப ஒவ்வொரு கூட்டம் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு அது போன்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு பிறகாவது சரி செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருப்பான். அது உருவாக்காம இருந்திருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களையாவது அது சரி செய்யும். யாரையும் அதை செய்யல. ஆனா காவல்துறையில இப்போது கூட்டம் அதிகமா வருது. அந்த இடத்துல அவங்க சதவீதம் இருக்கு. கூட்டத்தை தடுத்துக்கலாம், யாரும் பண்ணலைன்னு அவங்களும் கூட கஷ்டப்படுறாங்க. எல்லாரோட கேள்வியும் காவல்துறையினர் சொன்னது கேட்டீங்க. 500 மீட்டருக்கு முன்னாடியே அந்த வண்டி கூட்ட ஆரம்பிக்கிற வந்து நிறுத்தி பேசலாம், ஓரளவுக்கு உள்ள போனா போதுமானு சொல்லி அவங்க கேட்கல. நீங்க அந்த இடங்கள் வரைக்கும் போகணுங்கிறத உள்ள போயே தீரணுங்கிறதுல அவங்க உறுதியா இருக்கும்போது காவல்துறை சொல்லி அவங்க கேட்கல. கேட்டிருந்தா இது ஒரு சம்பவங்கள் வந்திருக்காரு. காவல்துறையினுடைய எந்த பேச்சையும் அவங்க கேட்காம வச்சிருந்தா நான் இன்னும் கூட கொஞ்சம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரணை சம்பந்தமான கருத்து சொன்னா விசாரணைகளுடைய அந்த விசாரணை என்பது பாதிப்பு இல்லாத, ஆனால் இது சம்பந்தப்பட்டது விசாரணை முடியணும். அவங்களுடைய விசாரணை முழுசா தெரிய வரும்.
அதனால அது சம்பந்தமான கருத்துக்களை சொல்றேன். இது கூட வந்து நேற்று எங்கிட்ட பேசும்போது ஒரு பத்திரிகையாளர் வந்து நான் இடையில போது ஒரு கருத்தை சொன்னாங்க. பேசும்போது உங்க பெயரை சொல்லும் போது அல்லது உங்களுடைய பத்தி பாட்டு பாடும் போது வந்து சிறப்பு வந்துச்சுனாங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடும் போது வந்து ஒரு சிறப்பு வந்துச்சுனாங்க. நீங்க எல்லாரும் அந்த வீடியோக்களை பாத்தீங்க. எத்தனை மணிக்கு மொத்தமே மேடையில இருந்து அந்த வாகனத்துல மேல இருந்து இருந்தது 19 நிமிஷம். அந்த வாகனத்துக்கு மேல இருந்த சைடு 6:40க்கு திரும்ப 2வது அதே இடங்கள்ல அந்த 6 நிமிஷத்துல 2வது ஒரு சம்பவம் நடக்குது. 7:12க்கு கூட வந்த அந்த அரசியல் கட்சியுடைய தலைவருடைய உதவியாளர் போய் இந்த மாதிரி நிறைய மயக்கம் போடுறாங்க. பக்கத்துல போய் கருத்து சொல்றாங்க. எல்லாரும் லைவ்ல பாத்தீங்க அந்த கருத்துக்களை சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆம்புலன்ஸ்ல கூப்பிடுறாங்க. ஆம்புலன்ஸ் வருது, ஆம்புலன்ஸ்ல ஏற்றுறாங்க, கூட்டிட்டு போறாங்க. எல்லா வேலைகளும் நடக்குது. சில பாதுகாவலர் போய் நிறைய பேர் மயக்கம் அடையிறதுக்கு அவங்க கிட்ட காலத்துக்கு சொல்றாங்க. அதெல்லாம் 14வது நிமிஷம். அந்த மேடை வண்டி 14வது நிமிஷத்துல அது ஒரு சம்பவங்கள் நடக்குது. திரும்பவும் என்ன பத்தி பேசுறது மொத்தம் 19 நிமிஷம். 16வது நிமிஷம் தான் என்ன பத்தின பேச்சு திரும்ப வருது. இந்த சம்பவங்கள் நடக்கிறதுலாம் முதல்ல 5 நிமிஷத்துலயே வண்டிக்கு போய் 5வது நிமிடத்திலேயே நடந்தது. இப்ப எந்த நேரங்கள்ல எது நடந்துச்சு என்னங்கிறதே தெரியாம ஒரு சமூக வலைத்தளத்துல ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு யார் மீதாவது செய்யக்கூடிய தவறுகளை ஒத்துக்கொள்ளாமல் அல்லது செய்யக்கூடிய தவறுகளை சரி செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுக்காமல் இந்த தவறுகளுக்கு அரசின் மீது தமிழ்நாடு அரசின் மீது இந்த தவறுகளை திருப்பி விட வேண்டும் என்ற நோக்கத்தில் இது போன்று சமூக வலைத்தளங்களில் ஒரு சாரார் பரப்பி வருகிறார். இது சம்பவம் எப்ப நடந்துச்சு, செருப்பு எப்ப நடந்துச்சு, என்னை பத்தி எப்ப பேசுறாங்க, என்னை பத்தி 16வது நிமிடத்துலதான் பேசுறாங்க. 19வது நிமிடம் கூட்டம் முடியுது. 19வது நிமிடத்துக்கு கூட்டம் முடியுது. ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று ரொம்ப தெளிவா அரசு சார்பில் விளக்கம் கொடுத்தாங்க. 2 வாகனம் நாமக்கல்ல இருந்து கூடயே கூட்டம் 2 வாகனம் நாமக்கல் கூட்டத்துல இருந்து 2 ஆம்புலன்ஸ் கூடயே உங்க லைவ் போட்டவங்க எல்லாத்துக்கும் லைவ் இந்த வண்டி நாமக்கல்ல இருந்து கூடயே அந்த கட்சியை சேர்ந்த ஒரு மருத்துவர் தான் அந்த 2 வண்டிகளை ஏற்பாடு பண்ணி இதற்கு பிறகு 5 வாகனங்கள் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த அந்த கட்சியை சேர்ந்த மருத்துவமனை மாவட்ட துணைச்சலர் ஒருத்தர் 5 வாகனங்களை பேசி 3000 வாடகைக்கு எடுத்து 15,000 பணம் கொடுத்து 5 வாகனங்களை தயாரா வச்சிருக்காங்க. அதுதான் அந்த 7 வண்டிகள். 5 வண்டி இவங்க ரெடி பண்றது, 2 வண்டி கூட சொன்னோம்னா அவங்க ஏதாவது சொன்னாங்க. எந்த இடத்துல அந்த தவறு நடந்துச்சுன்னா மருத்துவமனையில பிரேத பரிசோதனை போகும்போது அந்த மருத்துவமனையை சேர்ந்த ஒரு சகோதரர் அந்த தவறு பண்ணாங்க. எந்த நடந்த இடங்கள்ல எங்களுடைய ஆம்புலன்ஸ் வாகனங்கள் எதுவுமே போகும். கால் பண்ணி வாட்டர் பாட்டில் வந்து மருத்துவக் கல்லூரியில நல்ல கூட கேட்கறாங்க. அப்ப கடையில் அடையாது நம்ம கிட்ட இருந்தது வெளியே வந்த வரைக்கும் எடுத்துட்டாங்க. நம்ம கிட்ட இருந்தது கையில இருந்ததை கேட்கறாங்க. கொண்டு போய் கொடுத்தோம். அந்த உணவு எடுத்து தனியார் சிகிச்சை பெற்றவர்கள் கட்டணங்கள் நாங்கள் செலுத்தணும். என்ன உதவிகள் வேணுமோ இது அரசியலா பார்க்கணும். எங்க கட்சி எங்க தலைவர் சொல்லியிருக்காங்க. ஒரு அரசியல் தலைவர் வந்து பாதிக்கப்பட்ட பொதுமக்களா இருந்தாலும் குண்டரா இருந்தாலும் எந்த உயிரிழப்பையும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதுதான் அரசியல் தலைவர்கள். அது மாதிரிதான் நாங்க எங்க தலைவர் வழியில தான் நாங்க போய் அவங்களுக்கு உதவி பண்ணலாம். அப்படி குறை சொல்லக்கூடியவங்க அவங்க அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. யாராவது குறை சொல்லி அரசியல் பேச நினைக்கிறவங்க அந்த வாட்டர் பாட்டில் ஏற்பாடு பண்ணிருக்கலாம். அவங்களுக்கு தேவையான உதவிகள் நான் செய்யற முன்னாடி நான் அவங்களுக்கு தேவையான உணவுகளை ஏற்பாடு பண்ணி யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கலாம். உடனே வந்து பாக்குறது ஒரு இதா இருக்கலாம். அந்த மாதிரி சுற்றச்சாட்டு சொல்லக்கூடியவங்க அவங்க அதுக்கான பணிகளை முன்னெடுத்து செஞ்சிருந்தாங்கன்னா அதுல நாங்களே அதை ஏற்றுக்கிறோம். அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை, எந்த விதமான சூழல் இல்லை. அதனால இந்த சம்பவங்களை பொறுத்தவரை நடைபெற்றது முதல் 5-6 நிமிடங்களுக்குள்ள என்ன பத்தி பேச ஆரம்பிச்சது 19வது முதல்ல இந்த பத்திரிகையாளர் நீங்க தெளிவுபடுத்தலாம். சமூக வலைதளங்கள்ல வர்றதுங்கிறது அரசியல் காழ்ப்புணர்ச்சியால பல்வேறு அரசியல் இயக்கங்களை சேர்ந்தவங்களை யார் மீதாவது சுமத்த வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. ஆகையால் பத்திரிகையாளரும் தொலைக்காட்சிகளும் முதல்ல இந்த உண்மை நிலவரங்களை நீங்க தெரிஞ்சுக்க. எந்த வகையிலும் இது அரசியல் படுத்தக்கூடிய நிகழ்வு அல்ல. சொல்லியிருக்காரு சிஎம் சார் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணி அவர் சொல்றாரு அவரோட வீடியோ.
பாதிக்கப்பட்ட மக்களுடைய இல்லத்துல ஒரு நான் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் மாவட்ட மக்களுடைய அளவுக்கு அதிகமா நேசிக்க முடியல. ரொம்ப அளவுக்கு அதிகமா அவங்க உண்மையா நினைக்க முடியல. அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்ய முடியாது. படிப்பா இருந்தாலும், மருத்துவமா இருந்தாலும், ஒரு போட்டி தேர்வா இருந்தாலும், ஒரு விளையாட்டு போட்டிகளா இருந்தாலும், எல்லா சூழ்நிலையும் உண்டாக்குறாங்க. இன்னைக்கு கூட காலையில ஈர்த்துடைய கரூர் தொகுதியிலிருந்து ஒரு 30 மாணவ மாணவிகள் விமானத்துல முதல்ல பயணிகள் 6வது 7வது 8வது படிக்கிறாங்க. ரவுண்ட் டேபிள் அது ஏற்படணும். இன்னைக்கும் அதுல அழைச்சிருந்தாங்க. நான் எனக்கு டிக்கெட் போட்டிருந்தேன். நான் அவங்க போய் விமான நிலையத்துல வழி அடிச்சுட்டாங்க வரேன். ஏன்னா நான் என்னால அவங்க போக முடியாது. அவங்க வழி அனுப்பி வச்சுருவாங்க. அப்ப தொகுதி மக்களோட மாவட்ட மக்களோட 2 நேரம் கலந்து எந்த சூழ்நிலையும் எங்களுடைய தலைவர் பிறந்தநாள் வந்தா கூட ஒரு அரசியல் கட்சி பார்த்து நீங்க எந்த கட்சியை சார்ந்தவங்க பார்த்து நான் உதவி பண்றதே வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்க இவங்களுக்கு மட்டும்தான் இதை முதல் கொடுப்போம், இவங்களுக்கு மட்டும்தான் அந்த உதவி செய்யணும் நான் பார்க்கிறேன். எங்க அலுவலகத்துல எந்த மனு வந்தாலும் எந்த கட்சி நான் கேட்டது கிடையாது. அவங்க எல்லாருக்கும் சரிசமமா உதவி செய்யக்கூடிய இடங்கள்ல அந்த பணிகள் நடக்கும். அகையால அந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அதற்கு பிறகு நடைபெற்ற அதற்கு பிறகு வந்த சம்பவங்கள் சமூக வலைதளமாக பொதுமக்கள் வரக்கூடிய கருத்துக்களை நீ பாருங்க. எந்த மாதிரியான ஒரு எதிர்மறையான கருத்துக்கள் நடைபெற்ற சம்பவங்களில் நான் என்ன கேட்கிறீங்க, எப்படி பாதிக்கப்பட்ட உடனே அவர் மருத்துவமனைக்கு போனாங்க. நான் எங்க கட்சியத்துல இருக்கேன், இங்கேதான் இருக்கேன். எங்களுடைய பகுதி செயல் 6 மணிக்கு என்னோட ரவுண்ட் டேபிள் நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சி போற சம்பவம் நிகழ்ச்சி சம்பந்தமா என்னோட கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் என்னோட பேசிக்கிறாங்க என் வீட்டுல. அதை முடிச்சுட்டு நான் கட்சி அனுப்பிச்சேன். இங்க இருக்கும்போது எனக்கு தகவல் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மருத்துவமனைக்கு நீங்க போகணும்னு சொன்னாங்க. நான் இங்க இருந்து அமராவதி மருத்துவமனை போறதுக்கு எவ்வளவு நேரம், இங்க இருந்து இந்த அமராவதி மருத்துவமனைக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் சொல்லுங்க. நான் 7:47 அமராவதி மருத்துவமனையில வெள்ளகிரி கூட 7:47 போறேன். அதே அதிமுக சேர்ந்த மாவட்ட செயலர் 8:10 மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு போறோம். இப்ப நான் போகும்போது மருத்துவமனையில கூட எல்லா கட்சியை சேர்ந்த சகோதரர்கள் அங்க இருந்தாங்க. ஆவணம் சொல்லி வரும்போது அந்த வரக்கூடிய பாதிக்கப்பட்டவங்களை இறக்கி உள்ள மருத்துவமனையில சேர்த்து உதவி செய்யக்கூடிய சம்பவங்கள் எல்லாரும் ஈடுபட்டிருந்தாங்க. பாதிக்கப்பட்டது தகவல் தெரிஞ்சோடனே டிக்கெட் போட்டு சென்னைக்கு போக சொல்றீங்க. மக்கள் பாதிக்கப்பட்டு ஒரு பக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சூழல்ல நான் சம்பவ இடத்துக்கு போகாம நான் டிக்கெட் போட்டு சென்னைக்கு போயிடுவா, யாரும் பதில் சொல்லாம, யாரும் உதவி செய்யாம, அப்படிப்பட்ட ஒரு சூழலை சில பேர் எதிர்பார்க்கறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இல்ல, இனி எப்ப இருந்தாலும் நான் இருக்கிற வரைக்கும் எங்க மாவட்ட மக்களுக்கு, எங்களுடைய தொகுதி மக்களுக்கு எந்த பாதிப்புனாலும் அது கணிப்போம். மாவட்டத்தில் எங்க எங்களுக்கு எங்க தலைவர் அதுல நீங்க பிரதமர் சொன்ன மாதிரி இருக்கு. அவருடைய கருத்தை கேட்டு ரொம்ப நாள் 3 நாள் கழிச்சு ஒரு வீடியோ பதிவு அதெல்லாம் விசாரணை முடியுது. நான் சொல்றதை பொறுத்தவரைக்கும் எங்கள் இயக்கமே வேறு எந்த இயக்கமா இருந்தாலும் ஒரு தவறு நடந்துவிட்டால் அந்த தவறு அது சராசரி ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசியல் தலைவர் செய்ய கடமை பொருள். நடந்த தவறுகளை ஒரு மீது திசை திருப்பி, ஒரு அரசின் மீது திசை திருப்பி மடைமாற்றம் செய்வதற்கு முயற்சி எடுத்தால் ஒருபோதும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது ரொம்ப தெளிவாக நேற்று பேசும்போது ஒரு கேட்டார், ரொம்ப கட்டுக்கணக்காக கூட்டமான்னு கேட்டார். நான் சொன்னேன் கட்டுக்கணக்காக கூட்டமா, கட்டுப்பாடு கட்டுக்கணக்காக கூட்டம். 15,000 பேர் அதிமுக 25,000 பேர் 10,000 பேர் அந்த கூடுதல் நிக்க முடியாது. நிக்கிறதுக்கான இட வசதி இல்லையா? ஒரு கட்டுப்பாடான கூட்டத்துக்கு கட்டுப்பாடற்ற கூட்டத்துக்கு வித்தியாசம். எந்த கட்சியினாலும் ஒரு கட்டுப்பாடு. ஒரு தலைவர் வர்றாங்கன்னா, எங்க தலைவர் வர்றாங்கன்னா அந்த வாகனத்துக்கு முன்னாடி எங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் அல்லது அந்த மாவட்ட செயலர் வாகனத்துக்கு முன்னால் சென்று தொண்டர்களை ஒழுங்குபடுத்தி பொதுமக்களை ஒழுங்குபடுத்தி நிற்க வைத்து தலைவரை பார்க்க வைத்து அந்த பொதுக்கூட்டங்களில் பங்கு பெற செய்வாங்க. அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சா? யாராவது பாருங்க, யார் சொல்லியாவது யாராவது கேட்டாங்க? காவல்துறை சொல்லியாவது யாராவது கேட்டாங்க? அந்த வாகனத்துக்கு முன்னாடி 2ஆம் கட்ட தலைவர் யாராவது ஒழுங்கா வழிநடத்தி எடுத்துட்டு போவாங்க. அதாவது 2 வகையான நம்ம பிரிக்கணும். அரசு செய்ய வேண்டியது, ஒரு அரசியல் கட்சி நடத்தக்கூடிய மாநாடாக இருக்கட்டும், பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், ஒரு கண்டன ஆர்ப்பாட்டங்களாக அரசு செய்ய வேண்டியது ஒரு வகை. அந்த அரசியல் இயக்கம் செய்ய வேண்டியது ஒரு வகை. அரசு செய்ய வேண்டிய கடமை சரியான சரியான முறையில் செய்திருக்கிறார். அரசியல் இயக்கங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் அந்த கூட்டத்தில் முழுவதுமாக செய்ய தவறியதான். ஒரு சிலர் செஞ்சிருக்கணும். என்கிட்ட கூட இன்னும் கொஞ்சம் கேட்டாங்க, அந்த கூட்டம் அளவுக்கு ஒளிபெருக்கி குறைவான ஒளிபெருக்கிதான் இருந்து பின்னாடி இருக்கிறவங்க பேசுறது கேட்கிறேன். உள்ள வந்தாங்க அந்த அரசியல் கூட்டங்கள்ல பேசுறது 19 நிமிஷம் அப்படிங்கிறது பேசுறது என்ன பொறுத்தவரைக்கும் அது இன்னும் 10 நிமிஷம் இருக்கும். அது சொல்லப்பட்ட கருத்து தேர்தல் வாக்குறுதி சம்பந்தமான ஒரு 4 இருக்கிறது.
என்ன பற்றி ஒரு 2 கருத்து அவ்வளவுதான். அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம், எவ்வளவு நேரம், ஒரு 10 to 12 நிமிஷம். இதுதான் அந்த கூட்டங்களில் நடைபெற்ற பேச்சு. ஒரு அரசு செய்ய வேண்டிய கடமைகளை அரசு சரியாக செய்திருக்கிறது. நான் அப்படிதான் நினைக்கிறேன். இந்த மக்களும் அரசியல் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக, அது என்ன பொறுத்தவரைக்கும் அந்த கூட்டணியில சரியா வளர்ந்து நீங்க தான் செய்யணும். நீங்க அந்த களத்துல இருந்தீங்க, உங்களுக்கு நேரடியா பாத்தீங்க. கூட்டம் நடத்தின கட்சி தான் சரியா ஏற்பாடு பண்ணலன்னு அவர் அந்த கருத்தை சொல்றாரு. ஆக எடுத்திருக்கக்கூடிய அந்த அவங்க உண்மை கண்டதுக்குள்ள அவங்க எடுக்கட்டும், கருத்துக்களை யாருனாலும் சொல்லி விசாரணை ஆணையத்தின் முன்பு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். யார் சைடு தவறு இருக்கு, என்ன தவறுகள் இருக்குங்கிறத அந்த விசாரணை ஆணையத்துக்கு முன்னாடி போய் அவங்க கருத்துக்கள் சொல்லட்டும். ஆணையம் இறுதியா முடிவெடுக்கும். இல்ல அரசியல் நான் சொல்லல, அரசியல் ரீதியான்னு சொல்லல. அவங்களுடைய கருத்துக்களை அவங்க கேட்கறாங்க. கேட்ட 2-3 பேர்த்துக்கிட்ட எனக்கு பார்த்த ஒரு கருத்து, அவர் அந்த அரசியல் கட்சி சரியா செய்யலன்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் வேறு விதமான கருத்துக்களை சொல்லி இருக்கலாம். அந்த கருத்துக்களை விசாரணை ஆணையத்துல சொல்லும் போது அதற்கான ஆவணங்கள் அவங்க கேட்கும் போது கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன். சரியா தவறான விசாரணை ஆணையம் தானே முடிவெடுக்கும். அதுல விசாரணை ஆணையத்தினுடைய இதுல நாங்க எதுவும் தலையிட முடியாது இல்ல. இப்ப நான் சொல்ற கருத்து அது சரியா இருக்காது இல்ல. அதனால அவங்க விசாரிக்கப்பட்ட உண்மையை கண்டறிவுக்குள்ள எங்கெல்லாம் போக வேண்டியதெல்லாம் போகாம விட்டாங்க. இங்க வந்திருக்காங்க, பரவாயில்ல, வரட்டும், சந்தோஷம், வரவேற்போம். அவங்களும் உண்மையை கண்டறிஞ்சு ஆணையத்திட்ட சொல்லட்டும், விசாரிக்கட்டும். சார், எந்த சம்பவமா இருந்தாலும் சரி, நீங்க சொன்ன சம்பவத்திற்கும் எங்களுடைய துணை முதலமைச்சரும் நேர்ல சென்று அவர்களுக்கான ஆறுதலை சொல்லி அனைத்து உதவிகளையும் செய்தாங்க. தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் யார் பாதிக்கப்பட்டாலும், எந்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டாலும், எந்த தேசத்தில் பாதிக்கப்பட்டாலும் அரசு அவர்களுக்கு துணை நிற்கும். அதுல குறிப்பா முதலமைச்சர்கள் முன்னின்று அவர்களுக்கு துணை நின்று அவர்களை காப்பாற்றக்கூடிய இடங்கள்ல ஒரு பணிகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அது எந்த மாநிலமா இருந்தாலும் சரி, எந்த நாட்டுல இருந்தாலும் சரி. வெளிநாடுகள்ல பாதிப்பு இருக்கிற போது தமிழ்நாடு அரசு தான் முன்னாடி நிற்குது. வெளி மாநிலங்கள்ல பாதிப்புங்கிற போது தமிழ்நாடு அரசு தான் முன்னாடி இருக்கு. எங்க ஊரை சேர்ந்த ஒரு மருத்துவர் வட இந்தியால சுற்றுலா போயிட்டு பாதிக்கப்பட்ட பொழுது அங்க அவர் கூட்டிட்டு மருத்துவ சிகிச்சை டெல்லியில கொடுத்து திரும்ப சென்னையில அவர் எங்க முதலமைச்சரை சந்திச்சு நன்றி தெரிவிச்சுட்டு போனார். அது போல ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்தை தான், நல்ல சூழலை தான் முதலமைச்சர் உருவாக்கிட்டு இருக்காங்க. உயிரிழந்தவர்களோட குடும்பம் உட்பட பல பகுதிகளில் பொதுமக்கள் காவல்துறை சரியான பாதுகாப்பு வசதிகள் செய்யலாம் குற்றச்சாட்டு மூலமா பார்த்து, அதுதான் சார் நான் உங்ககிட்ட சொன்னேன். அதே சமூக வலைத்தளங்கள்ல பாராட்டக்கூடிய செய்திகள் இருக்கு. அதே சமூகம் நீங்க ஒரு செய்தியை மட்டும் பாக்குறீங்க, ஒரு செய்திகளை மட்டும் பாக்குறீங்க. சில அரசியல் இயக்கங்கள் தவறுதலாக அரசின் மீது குற்றச்சாட்டுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று ஒரு மனப்பான்மையோடு எடுக்கக்கூடிய ஒரு சில செய்திகளை மட்டும், உங்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் எடுத்துக்கிறீங்க. அதே சமூக வலைத்தளங்கள்ல பாராட்டி எவ்வளவு பேர் பதிவிட்டு இருக்காங்க, அது நீங்க பாக்கணும்ல. இதுல எத்தனை பேர் இருக்காங்க, அதுல எத்தனை பேர் இருக்கான்னு பாக்கணும்ல. பாராட்டக்கூடிய மக்கள், நீங்க 27 குடும்பங்களுக்கு நாங்க போனோம்ல, போன வரைக்கும் அவங்க எதுவும் குற்றச்சாட்டுகள் சொன்னாங்களா? 108 பேர் பாதிக்கப்பட்டு காயமடைஞ்சவங்க அவங்க எதுவும் குற்றச்சாட்டுகள் சொன்னாங்களா? அங்க இருக்கக்கூடிய மக்கள் நேர்ல போனவங்க எதுவும் குற்றச்சாட்டுகளை சொன்னாங்களா? நான் கூட இன்னைக்கு காலையில பேசும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டாரு, யாரோ ஒருத்தர் சமூக வலைத்தளத்துல பார்த்தேன் கத்தியில கிழிச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப நான் அதுக்கு கேட்டேன், நான் கத்தியில கிழிச்சிருந்தா அவங்க எந்த மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாங்க? அப்ப அந்த சமூக வலைத்தளத்துல வரக்கூடிய செய்தி, ஒருவர் ஒரு பாதிப்பு, ஒரு ரத்த காயம் ஏற்படுகிறது, ஒரு கத்தியில கிழிச்சிடறாங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையோ தனியார் மருத்துவமனையோ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சிகிச்சைக்கு போயிருக்கணும்ல, போயிருக்கணுமா இல்லைங்களா? கைதான மாவட்ட செயலரோட மனைவியே சொல்றாங்க ஸ்ப்ரே அடிச்சாங்க அப்படின்னா அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது 2 நாள் கழித்து அந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ வருது? அன்னைக்கு பாதிக்கப்பட்ட அன்னைக்கு அதே மாவட்டத்துடைய மனைவி அந்த மருத்துவமனைக்கு வந்திருக்கலாம், பாதிக்கப்பட்டவங்களை பார்த்திருக்கலாம். 2 நாள் கழித்து தன்னுடைய கணவர் கைது செய்யப்படுகிறார் என்று தெரிந்தவுடன் அதற்கான கருத்துக்களை முன்னெடுக்கிறவங்க 2 நாட்கள் 3 நாட்கள் எங்க போனாங்க? நான் இன்னும் கூட கேட்கிறேன், சரி அப்படி சொல்லக்கூடிய அவருடைய மனைவி அதற்கான ஆவணங்களை நேரடியா விசாரணை கமிஷன்ல போய் சொல்லலாம். எந்த இடங்கள்ல நீங்க எல்லாரும் லைவ் போட்டீங்கல்ல, அப்படி யாராவது ஸ்ப்ரே அடிச்சிருந்தா அந்த லைவ்ல யாரோ ஒருத்தரோட லைவ்ல வரும்ல, உங்களுடைய லைவ்ல ஏதோ ஒரு சேனல் லைவ், ஏதோ ஒரு யூடியூப் லைவ்ல ஏதோ ஒரு இடங்கள்ல இருக்கும்ல, அது மாதிரி இருக்குல்ல. ஒரு தம்பி ஒருத்தர் பேசுவார் பாருங்க, அந்த வீடியோ போடுங்க. அவங்க அங்க ஆதாரங்களை கொண்டு போய் கொடுக்கட்டும், விசாரணை ஆணையம் விசாரிக்கட்டும். இந்த சம்பவங்களை பாருங்க. இது உங்களை மாதிரி ஒரு
பாத்தீங்கல்ல சமீபத்தில் வந்த எடப்பாடி பழனிசாமி நடிகர் விஜய் 10 ரூபா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களோட அதாவது அரசியல் ரீதியா கருத்துக்களை முன்வைக்க நினைச்சவங்க அது எடுபடல. தனிப்பட்ட முறையில குற்றச்சாட்டுக்களை முன் வச்சு அந்த கருத்துக்களை அதன் மூலியமா ஒரு அவதூறுகளை அல்லது ஒரு தவறான ஒரு எண்ணத்தை மக்களிடத்துல உருவாக்கலாம்னு அவங்களுடைய முயற்சிகளை முன்னெடுக்கிறாங்க. நான் பொதுவா இது அரசியல் இயக்கங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து பொதுவான ஒரு கருத்தை இருக்கக்கூடிய சூழல் இப்ப அந்த துறைகள் இந்த இடத்துல இல்லை. இப்ப நான் அதுல இருந்து வெளில வந்திருக்கேன். இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. இப்போ அதிமுக பொதுச்செயலராக இருக்கட்டும் அல்லது இப்ப வந்த அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கட்டும், 2016 இருந்து 21 வரைக்கும் இது போன்ற ஒரு சம்பவங்கள், அதாவது டாஸ்மாக்ல 10 ரூபாய்க்கு கீழே கூடுதலா வசூலிக்கப்பட்ட அது சம்பந்தமான புகார்கள் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது 7540. இப்ப போன அதிமுக ஆட்சியில் 10 ரூபாய்க்கு மேல கூடுதலாக வசூலிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது 8666. இது கடந்த அதிமுக ஆட்சியில வசூல் பண்ண அபராத தொகை ஏறத்தாழ 14 கோடி ரூபாய் அந்த ஆட்சியில வசூல் பண்ணியிருக்காங்க. அபராத தொகைகள் இந்த மாதிரி கூடுதல் விலைக்கு விற்றவர் மீது நடவடிக்கை எடுத்து அபராத தொகையை வசூலிச்சிருக்காங்க. 2021 பிறகு திமுக ஆட்சியில இதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை, அதாவது 10 ரூபாய்க்கு கீழே தொடுக்கப்பட்ட விசாரித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை 18,253. 18,253 விசாரிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்ட புகார்கள். அதே போல 10 ரூபாய்க்கு மேல 2356 இது நடவடிக்கை எடுக்கப்பட்டு 8,51,00,000 ரூபாய் அவர்களிடமிருந்து அபராதமாக வசூலிக்கப்பட்டிருக்கின்றன. நான் கொஞ்சம் வெளிப்படையாவே உங்ககிட்ட சொல்றேன். நான் இப்ப இந்த 5 வருஷத்துல இது போன்ற புகார்கள் வருகின்ற பொழுது அந்த கூடுதல் தொகை ஒருவருக்கு செல்லுகிறது என்று சொன்னால், கடந்த 5 ஆண்டு அதிமுக ஆட்சியில் இது போன்று கூடுதலாக வசூலிக்கப்பட்ட தொகை எடப்பாடி பழனிசாமிக்கு சென்றது. அப்ப இன்று முதல் எடப்பாடி பழனிசாமி 10 ரூபாய் பழனிசாமி என்று அழைக்கப்படலாம். நான் யதார்த்தமா சொல்றேன். இதே சூழல் தான் கடந்த அதிமுக ஆட்சியிலே இருந்துச்சு. இதே போலதான் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதை விட கடுமையான நடவடிக்கை இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கு. அவங்க எடுத்த விட 2 மடங்கு புகார்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அபராதம் வசூலிக்கப்பட்டு, அப்ப கடந்த ஆட்சியில் இருக்கப்பட்டது இப்ப நீங்க வசூல் பண்ணது ஒருத்தருக்கு போகுது அப்படின்னு நீங்க சொல்லி அவங்களுடைய பேச்சுக்கள் இருந்தால், அப்ப அவங்களுடைய கருத்து அவங்க ஆட்சியில் வசூலிக்கப்பட்டது அவருக்கு போயிருக்கு. அவர் அதை ஒத்துக்கணும். யாராவது ஒருவர் டாஸ்மாக்ல பணிபுரியக்கூடிய ஒரு எம்ப்ளாயி தொழிலாளி, நாங்க இது போன்ற சம்பவங்களில் எங்க இடத்துல இப்படி ஒரு தவறுகள் நடக்குது, கேட்கறாங்க, பண்றாங்க, யாராவது ஒருத்தர் புகார் சொன்னாங்களா? அரசியலுக்காக அரசின் மீது புழுதி வாரி தூற்ற வேண்டும் என்ற ஒரு தீய நோக்கத்தோடு எதிர்க்கட்சி தலைவர் அரசின் மீது குற்றச்சாட்டுகளை சொல்ல முடியாதவர் இது போன்ற ஒரு முன்னெடுப்புகளை எடுப்பதற்கு முயற்சி எடுக்கிறார். எனக்கு தெரியும், என்னை பத்தி என்னுடைய மக்களுக்கும் என்னுடைய தொகுதி மக்களுக்கும் மாவட்ட மக்களுக்கும் நான் எப்படிப்பட்டவன் என்று, எப்படி மக்களிடத்தில் பழகுகிறேன் என்று என்னுடைய தலைவருக்கு தெரியும். என்னுடைய குணங்கள் என்ன, என்னுடைய செயல்பாடுகள் என்னன்னு சொல்லி இவர் எனக்கு சான்றிதழ் கொடுக்க வேண்டியதில்லை. இவர் அப்படி இருந்தா இவரே வழக்கு தாக்கல் செய்யலாம். இது போன்ற தவறுகள் நடக்குது, இவரே வழக்கு தாக்கல் செய்யலாம். அதுக்கு நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும். அதை விட்டுட்டு பொதுவெளியில உண்மைக்கு மாறா தவறான ஒரு செய்தியை அவதூறு பரப்பக்கூடிய இடங்கள்ல அவர் முன்னெடுப்பாரு. அதுக்கு இன்னொரு அரசியல் கட்சி முன்னெடுக்கும், அதுக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க. இதுல ஏதாவது ஒரு சம்பவம் தெரியுமா? அந்த பாட்டு பாடினவர் ஏதாவது இது மாதிரி இப்படி ஒரு சூழல் கீழே இருக்குன்னு ஏதாவது தெரியுமா? போன 5 வருஷம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியுமா? இந்த 5 வருஷம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு நேற்று பாட்டு பாடின அரசியல் தலைவருக்கு தெரியுமா? எதுவுமே பொதுவெளியில என்ன நடக்குதுன்னே தெரியாதவங்க ஏதோ கொடுக்கறத அந்த இடங்கள்ல ஒரு பாட்டா பாடி பண்ணணுங்கிறதுல மொத்தம் 19 நிமிஷத்துல 10 நிமிஷம் பேசிட்டு இப்ப இது போன்ற ஒரு பேர் இழப்பை உருவாக்கி இருக்காங்க. அதனால நான் இன்னும் கூட சொல்றேன், நானு அதுல அந்த போடப்பட்ட இப்ப வழக்கு ஒண்ணு போட்டிருக்காங்க, அது நீதிமன்றத்துல இப்ப விசாரணையில் இருக்கு. மொத்தம் அதுல போட்டதே 41 வழக்கு. ஏற்கனவே இது போன்ற புகார்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதுல 34 வழக்கு கடந்த அதிமுக ஆட்சியில போட்டது. இடி எடுத்திருக்கிற கேஸ்ல 34 கேஸ் போன அதிமுக ஆட்சியில போடப்பட்ட கேஸ். 7 கேஸ் தான் 2021 பிறகு திமுக ஆட்சியில போடப்பட்ட கேஸ். ஆனா விசாரணை
போன ஆட்சியை பத்தி விசாரிக்காம இப்ப இருக்கக்கூடிய நிகழ்வை மட்டும் விசாரிப்பதற்காக நீதிமன்ற வழக்கு முடியிட்டு இது சம்பந்தம் இன்னும் முழு விவரங்களை சொல்றேன். நீங்க அந்த கருத்தை கேட்டதுனால என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு, 2 மடங்கு அது மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு துரிதமாக நிர்வாகம் செயல்பட்டிருக்கு. வரக்கூடிய நாட்களில் இது போன்ற தவறுகள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதனால அரசு நிர்வாகத்தை பொறுத்தவரை எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் மக்களிடத்தில் எடுபடாமல் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழலில் அரசின் மீது அவதூறு பரப்ப வேண்டும், தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சி காரணமாக விமர்சனங்களை முன்வைக்க வேண்டும் என்பதற்காக பொதுவெளியில் சொல்லக்கூடிய கருத்துக்களை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை. அதை மக்கள் தெளிவாக உணர்ந்திருக்கின்றார்கள். அது அரசியல் இயக்கங்கள் உணராமல் மீண்டும் மீண்டும் ஒரு பொய் செய்தியை முன்னெடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். நிறைய பேர் இப்ப கேள்வி கேட்டப்ப கூட சொன்னேன் நான், இது நீங்க அவங்க கிட்ட கேட்கணும். ஏங்க திடீர்னு தள்ளி வச்சீங்க, ஏங்க 7 மணி நேரம் லேட்டா வந்தீங்க, ஏங்க 12 மணிக்கு பேசுறாருன்னு சொல்லி 3 மணிக்கு காவல்துறையில கடிதம் கொடுத்தீங்க, 7 மணி நேரம் காலதாமதம் எதனால 1 மணி நேரம் வாகனத்துக்கு உள்ள போய் அமர்ந்துகிட்டீங்க, எதனால லைட் ஆஃப் பண்ணீங்க, ஏன் கூட்ட நெரிசலுக்குள்ள வண்டியை கொண்டு போய் கட்டாயப்படுத்தி உள்ள கொண்டு போய் நிறுத்துனீங்க, கூட்ட நெரிசலுக்கு முன்னாடியே நிறுத்தி இருக்கலாமே, கூட்டம் ஆரம்பிக்கும் போதே வண்டியோட முன் சீட்லயோ அல்லது மேலேயே நின்று பொதுமக்களை பார்த்து கையாட்டி இருக்கலாமே, கையெச்சரிக்கலாமே, இதெல்லாம் ஏன் செய்யலன்னு அவங்கள பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. நான் அரசியலா பார்க்கல, நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லிட்டேன். யாரு தவறு செய்திருந்தாலும் அந்த தவறை யாராக இருந்தாலும் ஒற்றுக்கொள்ள வேண்டியது அவருடைய கடமை பொறுப்பு, யாரா இருந்தாலும் சரி. நான் தான் உங்ககிட்ட தெளிவா சொன்னேன், 2 வகையா பிரிக்கணும். ஒண்ணு அரசு செய்ய வேண்டியது, ஒண்ணு அரசியல் கட்சிகள் செய்ய வேண்டியது. பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்ல அரசு செய்ய வேண்டியதை சரியாக செய்திருக்கிறது. அரசியல் கட்சிகள் சரியாக செய்திருந்தால் இது போன்ற தவறுகள், இது போன்ற இழப்புகள் ஏற்பட்டிருக்காது. அதுலதான் நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். அதனால இந்த சம்பவங்களை பொறுத்தவரை நான் உங்களை அழைத்ததே பாதிக்கப்பட்டவர்களுக்கு, இறந்தவர்களுக்கு இரங்கலையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஆறுதலையும் சொல்லி இந்த நிகழ்வில், அதாவது இந்த உடனடி நடவடிக்கை எடுத்த மாண்பு முதலமைச்சர்களுக்கும் துணை முதலமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதற்காகத்தான் பத்திரிகையாளர் சந்திப்பு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டன. இருந்தாலும் கூட அரசியல் சார்ந்த நீங்கள் எடுத்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லாம தவிர்த்துட்டு போனேன்னா வேற ஏதோ காரணங்கள் இருப்பதை போல சில செய்திகள் தவறுதலாக மீண்டும் மீண்டும் ஒரு தவறான செய்திகள் முன்னெடுக்கப்படும். ஆகையால இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வரக்கூடிய பதிவுகள் நீங்க கேள்வியா கேட்பது கூட, அந்த சமூக வலைத்தளங்கள் பதிவிடக்கூடியவர்கள் விசாரணை ஆணையத்தின் முன்பு அவருடைய ஆதாரங்களை கொடுத்து இது போன்ற தவறுகள் இருக்கிறது என்று சொன்னால் விசாரணை ஆணையம் தெளிவாக விசாரித்து நடவடிக்கை எடுப்பதற்கு ஏதுவாக இருக்கு. அதுக்கு நம்மளும் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கலாம். என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் பாதிப்புங்கிறது நம்மளும் அவங்களுக்கு துணையா இருந்து அது போன்ற நிகழ்வு இனி வருங்காலத்தில் வராத அளவுக்கு நாம் பார்த்துக் கொள்ளலாம். ஏன்னா இந்த நிகழ்வு என்பது கரூரில் மட்டும் நடைபெற்ற ஒரு நிகழ்வு அல்ல, தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்வு. நாமக்கல்லா இருக்கட்டும், திருச்சியா இருக்கட்டும், அரியலூரா இருக்கட்டும், நாகப்பட்டினம், திருவாரூரா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லயும் இது போல பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதுதான் நேற்று ஏடிஜிபி சார் ரொம்ப தெளிவா சொன்னாரு. எவ்வளவு பேர் எந்தெந்த, நான் வேணா கூட அந்த பட்டியலை உங்களுக்கு நான் சொல்றேன். நான் யார் எவ்வளவு பேர் எந்தெந்த ஊர்ல பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சேர்க்கப்பட்டாங்கிறத நான் உங்களுக்கு பட்டியலாவே சொல்றேன். நான் எந்தெந்த ஊர்ல எவ்வளவு பேருங்கிறதுல அதுல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நாமக்கல்ல 45 பேர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டது. நாமக்கல்ல 45. இப்படி திருவாரூர் தொடங்கி மதுரையில இருந்து உயிரிழப்புகள் வரைக்கும் தொடர்ந்து நடந்திருக்கு. அப்ப இது போன்ற ஒரு பாதிப்புகள் ஏற்படுறது எல்லா ஊர்லயும் நடந்திருக்கு. எந்த ஊர்லயும் நடக்கல. நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். சார் நீங்க இல்ல சார், நீங்க தான் சார் செய்திகள் போடுறீங்க, நீங்க தானே செய்தி பிரேக்கிங் நியூஸே போடுறீங்க. இன்னும் கூட உங்ககிட்ட கொஞ்சம் வெளிப்படையா சொல்லட்டுமா? ஒரு அரசியல் கட்சி குழந்தைகள் அழைச்சிட்டு வர வேண்டாம்னு ஒரு செய்தி போடுறாங்க, ஒரு அறிக்கை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த தொலைக்காட்சியில் நீங்க என்ன பண்றீங்க? குழந்தைகளை தூக்கி தோல்ல வச்சிருக்கிறது, குழந்தைகள் மேல மப்ளர் கட்டி இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப பெருசா மிகைப்படுத்தி நான் இன்னும் கூட உங்ககிட்ட நான் வெளிப்படையா கேட்டேன். ஒரு அரசியல் கட்சி தலைவர் வீட்டுல கிளம்புறதுல இருந்து கூட்ட மேடைக்கு வர்ற வரைக்கும் பொதுவா நீங்க லைவ் போறீங்க, அது உங்களுடைய பொறுப்பு. நீங்க போட்டுக்கிறீங்க, வேண்டாம்னு சொல்லலாம். அது குறிப்பிட்ட நேரத்துக்கு அவங்க வந்தாங்களா? எத்தனை மணிக்கு அனுமதி கேட்டாங்க?
எத்தனை மணிக்கு வந்தாங்க என்னங்கிறது அந்த செய்திகளே அந்த நேரங்களில் யாருமே போடல. பொதுவா இன்னும் ரெண்டை தவிர அந்த செய்திகளை தான் முன்னெடுக்க பாத்தீங்களே தவிர அந்த குழந்தைகள் இருக்கிறத பெருசா காட்டுறதுக்கு தான் முன்னெடுக்க பாத்தீங்களே தவிர இன்ச்சு பை இன்ச்சா நகர்ந்து வாங்கணும்னு சொல்லி போட்டீங்க. நடந்துல உருண்டுகிட்டு போனா கூட இன்ச்சை விட வேகமா போகலாம். ஆனா அந்த வண்டிக்கு முன்னாடி எவ்வளவு நடந்து போனாங்கன்னு பார்த்துருப்பீங்க. ஒரு தேர் திருவிழால கூட இன்னும் கொஞ்சம் வேகமா போவாங்க. அந்த வண்டிக்கு முன்னாடி நடந்து போனவங்க எப்படி போனா நீங்க லைவ்ல எல்லாரும் பார்த்தீங்க. இன்ச்சு பை இன்ச்சா போகுது. 100 பேர் நின்ற இடங்கள்ல பல்லாயிரக்கணக்கான வரவேற்பு நின்னான்னு போட்டிருந்தாங்க சில தவிர. அதுக்கப்புறம் நான் பார்த்தேன். அதெல்லாம் நம்ம இல்ல போனதா சொல்றதுனால ரமலான்ல இருந்து போனப்ப போலீஸ் அதனாலதான் எல்லாம் ஃபுல் டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு. பெங்களூர் ரோடு எல்லா ரோடுமே. அதனால நீங்க உள்ள இருங்க அப்படின்னு சொல்லி எந்த இடங்கள்லயும் காவல்துறை அது போன்று அறிவுறுத்தப்படவில்லை. இது மாதிரி எந்த இடங்கள்லயும் காவல்துறை நீங்க உள்ள இருங்கன்னு யாரும் சொல்லல. காவல்துறை சொன்னது ஒன்னே ஒண்ணு, அந்த கூட்ட நெரிசலா இருக்கு, உள்ள போக வேண்டாம், வாகனங்களை உள்ள எடுத்துக்கிட்டு போனா இன்னும் நெரிசல் அதிகமாகும், அதனால முன்னாடியே நிறுத்தி பேசலாம் தான் அவங்க சொன்னாங்க. காவல்துறை நீங்க உள்ள போங்கன்னு எந்த இடங்கள்லயும் யாரும் சொல்லவில்லை. அப்படி ஒரு தகவல் இது வரைக்கும் இல்லை. இருந்திருந்தா நிச்சயமா அப்படி ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கும். அதனால நீங்க தொலைக்காட்சிகளா இருந்தாலும் லைவ் பண்றவங்களா இருந்தாலும் சோசியல் மீடியாவா இருந்தாலும் இருக்கக்கூடிய சூழலை யதார்த்தமாக சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை பொறுப்பு. தம்பி கூட கேட்டாப்ல இந்த மாதிரி வருதுன்னு சொல்லி. பாசிட்டிவ் 100 இருக்கு, நெகட்டிவ் 10 இருக்கு. அந்த நெகட்டிவ் அரசின் மீது காழ்ப்புணர்ச்சிகரமாக சொல்லக்கூடிய கருத்துக்களா கூட இருக்கலாம், அல்லது 1-2 அதுல சரியா கூட இருக்கலாம். சரியா இருக்கக்கூடிய கருத்துக்களா இருந்தா நீ விசாரணை ஆணையத்துல முன் வச்சு இது போன்ற இருக்குது, வரக்கூடிய காலங்கள்ல அது எல்லாரும் சேர்ந்து சரி செய்வதற்கான முயற்சிகள் எடுக்கணும். ஆனா என்னை பொறுத்தவரை நான் சொல்வது, மீண்டும் ஒரு முறை உங்களிடத்தில் இறுதியாக சொல்வது, ஒரு அரசு என்பது பாதுகாப்பு கொடுக்கும், கேட்கக்கூடிய இடங்களுக்கு அனுமதி பரிசீலித்து கொடுக்கும். அந்த கேட்கக்கூடிய இடங்களுக்கு பரிசீலித்து அனுமதி மறுக்கப்பட்டால் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் மறுக்கப்படுகிறது என்ற ஒரு செய்தியை அரசியல் தலைவர்கள் முன்னெடுப்பதும், அதை தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளும் பெரிதாக செய்திகளை வெளியிடுவதும், ஏதோ ஒரு சில கட்சிகளுக்கு மட்டும் அரசு அனுமதி கொடுப்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி செய்வதும், ஆகையால அது போன்ற ஒரு சூழலில் நீ வரக்கூடிய நாட்களில் மறுக்கப்பட்ட காரணங்கள் என்ன, எதனால் மறுக்கப்பட்டது, கொடுக்கக்கூடிய அனுமதிகள் என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன, இந்த நிபந்தனைகள் என்னென்ன அவர்கள் கடைபிடித்திருக்கின்றார்கள், என்னென்ன கடைபிடிக்கவில்லை, நிபந்தனைகளை மீறி செயல்பட்டிருக்கிறார்கள், இது எல்லாம் சீர்தூக்கி பார்த்து இது பொதுமக்கள் சார்ந்தது, உயிர் சார்ந்தது. எந்த வீட்டில் பாதிப்பு என்றாலும் அனைவருக்குமான அது ஒரு பாதிப்பு தான். Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன்.